ஓம் சாந்தி 16/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நமக்கு எந்த ஒரு தேகதாரையும் கற்பிக்கவில்லை. இங்க சொல்லி கொடுக்கறவங்க எந்த ஒரு மனுஷன் கிடையாது, அசரீரியான தந்தை பரமாத்மா வந்திருக்கிறாரு. அவர் பிறப்பிறப்பிலே வர்றது கிடையாது. அவர் அசரீரியான தந்தை சரீரத்தில், பிரம்மாவுடைய சரீரத்துல பிரவேசமாகி நமக்காகவே கற்பிக்க வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் எப்போதும் இருங்கன்னு சொல்றாரு. கடவுளே வந்துட்டார் எனக்கு படிக்க வைக்கன்ட்டு சந்தோஷத்துல இருங்க. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடைத்திருக்கிறது? பதில்: சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை காண்பதற்காக நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஞானக்கண் மனக்கண் மூலமா தான் அந்த 3வது கண் ஆத்மான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த கண் மூலமா தான் இப்ப நம்ம பரந்தாமத்தையும் பார்க்குறோம், சொர்க்கத்தையும் பார்க்குறோம். இந்த கண்கள் மூலமாக காணும் பழைய உலகம், இந்த 2 கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணு மூலமா பார்க்குற அந்த பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் இப்ப புத்தியை விளக்க வேண்டும்ன்றாரு. குப்பையிலிருந்தும் வெளியேற்றி மலர் போன்ற தேவதை ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். இப்ப நம்ம இந்த பழைய உலகத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இதுல இருந்து நம்மளை விடுவிச்சு தேவதை ஆக்கி நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்காக கடவுளே வந்துட்டாரு. அப்பா அவரு தான். ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு மரியாதையும் ரெஸ்பெக்டும் கொடுக்கணும்ன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்காக சிவபகவான் மகாபாக்கியம். சிவபகவான் சத்தியமான பாபா என அழைக்கப்படுகிறார். சத்தியம், சிவம், சுந்தரம் சொல்லுவாங்க. அவர் சத்தியமானவர், ஏனென்றால் படைப்பவராக இருக்கிறார் அல்லவா. இப்போது குழந்தைகள், உங்களை பகவான் பகவதியாக ஆக்குவதற்காக பகவானே கற்பிக்கின்றார். இதனை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. தனது படிப்பு, தனது ஆசிரியர் மற்றும் படிப்பின் ரிசல்ட் பற்றி தெரியாமல் எந்த ஒரு மாணவரும் இருக்க மாட்டாங்க தானே. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம ஆசிரியர் யாரு, நமக்கு ரிசல்ட் வரும், எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நமக்கு கடவுள் தான் டீச்சரு, பாடம் எடுக்கிறாரு ஆசிரியர். படிப்பு தேவதை ஆகிறதுடைய படிப்பு, அதோட ரிசல்ட் தெரிய போகுது. பகவான் கற்பிக்கின்றார். ஆகவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும்ன்றாரு. இந்த மகிழ்ச்சி ஏன் நிலையாக இருப்பதில்லைன்னு சொல்லி கேட்கிறாரு. அடிக்கடி அந்த மகிழ்ச்சி போயிடுது, சோடா வாட்டர் மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன்னா தேக உணர்வுலாம் வந்துடும். அதனால நமக்கு எந்த தேகதாரையும் படிப்பிக்கவில்லை என உங்களுக்கு தெரியும் சொல்றார் பாபா. அசரீரியான தந்தை சரீரத்தில் பிரவேசம் செய்து குழந்தைகள் உங்களுக்கு இப்ப கற்பிக்க வந்திருக்கிறார். பகவான் கற்பிக்கின்றார் என்பது வேறு யாருக்குமே தெரியாதுன்றாரு. கடவுளே இங்க பாடம் எடுத்துட்டு இருக்கிறாருன்றது உலகத்துல யாருக்கும் தெரியாது. நாம் பகவானின் குழந்தைகள், அவரே நமக்கு படிப்புகின்றார் சொல்றாரு. அவரே ஞான கடலாக இருக்கின்றார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபாவின் எதிரில் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் சொல்றாரு. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இப்போது மட்டுமே ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சிவபாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம், நம்மளும் அவரும் இப்ப சந்திக்கிறோம். அது இப்போது மட்டுமே ஏற்படுகிறது. இதனை மறக்கவே முடியாதுன்றாரு, மறக்க கூடாதுன்றாரு. ஆனால் மாயா மறக்க வைக்கின்றது. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நஷா இருக்க வேண்டும் சொல்றாரு. அவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சிலர் முற்றிலும் மறந்துடுறாங்க. முழு நாளுமே நம்ம பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறோமா, எப்பயாவது மறந்துடுறோம். துளி அளவும் புரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேருன்றார். நிறைய குழந்தைகள் மறந்துடுறாங்க என பகவான் தானே கூறுகின்றார். அவரே பார்த்துட்டு சொல்றாரு, மறக்கவில்லை எனில் அந்த மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா. இப்ப கடவுள் நம்ம மறக்கலன்னா, முழு நாளும் நினைச்சிட்டு இருக்கிறோம்னா மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா முகத்துல, இல்லைன்னா கண்டிப்பா நம்ம மறக்கிறோம்னு அர்த்தம். நாம் பகவானின் குழந்தைகள், அவரே நமக்கு கற்பிக்கின்றார். ஆனாலும் மாயா அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது, முற்றிலும் மறக்க வச்சிருது பாபாவன்றாரு. பாபா இருக்கிறாரு நம்ம கூட, அவர் பாடம் எடுக்கிறாருன்ட்டு அந்த சீரியஸான சில டைம்ல மறந்து போயிடும். அந்த மாயா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும்போது கடவுளே மறந்து போயிடுறாரு. இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பழைய உலகம் உற்றார் உறவினர்களின் பக்கம் புத்தியை கொண்டு செல்கிறதுன்றார். மாயா என்ன பண்ணும்னா, இந்த கண்களால பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் பக்கமும் பழைய உலகத்தின் பக்கமும் உற்றார் உறவினர் பக்கமும் நம்ம புத்திய மாயா கொண்டு போகுது சொல்றாரு. இப்போது குழந்தைகளுக்கு தந்தை 3வது கண்ணை தருகின்றார். இப்பதான் நமக்கு அந்த ஞானம் என்ற 3வது கண்ணை கொடுக்குறாரு. இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும், கரெக்ட் எது தப்பு எது எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அது இப்பதான் நம்ம கொடுக்குறாரு. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள்ன்ட்டு சொல்றாரு. நீங்க ஏன் அந்த துக்கமான உலகத்தை பாக்குறீங்க? நீங்க பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைங்க. இது துக்கமான உலகம், மிகவும் கெட்ட உலகம்ன்றாரு. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது. தந்தை மீண்டும் மலராக நம்மளை ஆக்குகின்றார். அங்கு உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறதுன்றார். இதற்காகவே நீங்க இப்ப படிக்கிறீங்கன்றாரு.
கடவுள் படைச்ச உலகம் இப்படி கிடையாது. அது வந்து நல்லா சுகமான சொர்க்கம் வந்து இருந்தது. நம்ம அவ்வளோ ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம். அவ்வளோ அழகான ஒரு உலகத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் இவ்வளோ மோசமான உலகத்தை இப்போ பார்க்க வேண்டியதா இருக்குது. அதாவது எவ்வளோ சுகம் எடுக்கிறோமோ அவ்வளோ துக்கம் எடுக்கணும். அதனால அது வந்து இது மாதிரி இருக்கு, ஒரு விதி மாதிரி இருக்கு. அதனால நம்ம பாபா மலரா நம்மளை ஆக்கி கொண்டு போய் அங்க அவ்வளோ சுகம் கொடுத்தாரு. 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறது அங்க. இதற்காகவே நீங்க இப்ப படிக்கிறீங்க. ஆனா இப்ப படிக்கிறதுக்கு பலன் அங்க கிடைக்கும். ஆனால் முழுமையாக படிக்காத காரணத்தினால் புத்தி செல்வம் மற்றும் சொத்து போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறதுன்றாரு. அதிலிருந்து புத்தி வெளியே வருவதில்லை நிறைய பேருக்குன்னு சொல்றாரு. சாந்தி தாமம் சுகதாமத்தை நோக்கி புத்தியை கொண்டு செல்லுங்கள் என தந்தை சொல்றாரு. இப்ப நீங்க எதுவும் நினைக்க வேணாம். பாபான்னு நினைக்கணும், பரந்தாமத்தை நினைக்கணும், சுகதாமத்தை சொர்க்கத்தை நினைக்க சொல்றாரு. ஆனால் இங்கு அமர்ந்திருந்தாலும் புத்தி பழைய உலகத்துல இருந்து துண்டிக்கப்படவே இல்லை. மதுபன்லயே இருந்தாலும் சரி, சென்டர்லயே உட்கார்ந்தாலும் சரி, பழைய உலகத்திலே தான் புத்தி போகுதுன்றாரு. ஏன்னா நம்ம வாழ்ந்தது 63 பிறவியா அந்த பழைய உலகம்தான். அதனால அதுலயே புத்தி போகுதுன்றாரு. நல்ல மலர் போன்ற தூய்மையானவராக ஆக்குவதற்கு இப்போது தந்தை வந்திருக்கிறார். பாபா நம்மை தூய்மையாக ஆக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்கிறார்ன்ட்டு சொல்றாரு. ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு எவ்வளவு மரியாதை செலுத்த வேண்டும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் முக்கியமாக தூய்மையாகத்தான் கூறுகின்றீர்கள். இப்ப பாபா வந்து சொல்றாரு, நம்மள தூய்மையாக தான் நம்மள சொல்றாரு. அப்படிப்பட்ட பாபாவிடம் முற்றிலும் பலியாகணும் இல்லையா? சமர்ப்பணம் ஆகணும். பரந்தாமத்துல இருந்து வந்த குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கின்றார். அவரு எங்க இருந்து வர்றாரு? பரந்தாமத்துல இருந்து வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. குழந்தைகளுக்காக எவ்வளவு முயற்சி செய்யறாரு, சும்மாவா? எவ்வளவு கஷ்டப்படுறாரு, மெனக்கடுறாரு. எங்க இருந்து வர்றாரு? முற்றிலும் குப்பை போன்ற உலகிலிருந்து நம்மளை விடுவிக்கின்றார். ஆனா நம்மளும் வந்து கேட்க மாட்டோம். எப்பவுமே அம்மா அப்பா பேச்சு அந்த பசங்க கேட்காது. நெருப்புல கைய வைக்காதுன்னா போய் கைய வச்சுட்டு சுட்ட பிறகு அழுவுங்க. அது மாதிரிதான் நம்மளும் கடவுள் பேச்சை கேட்கறது இல்ல. அப்புறம் மாயா வந்து கஷ்டப்படுத்தும் போது சுற்றுச்சுன்னு அப்புறம் நம்ம உட்காந்து அழுவோம். அதனாலதான் சொல்றாரு, எவ்வளவு முயற்சி நான் செய்யறேன், இவர் குப்பை மாதிரி உலகத்துல இருந்து உங்களை விடுவிக்கிறேன்றாரு. என்ன இருக்கு இந்த உலகத்துல? சுடுகாடு மாதிரி இருக்குது. இதுல இருந்து புத்தியை நீக்குங்கன்றாரு. இப்போது நீங்கள் மலராக ஆகுறீங்க. இப்ப நம்மள அப்படியே வாழ்ந்துகிட்டே நம்மள என்ன வாக்குறாரு? குணங்களை மாத்துறாரு. மாத்தி தேவதையா இங்கே மாத்தி அங்க கூட்டு போறாரு. மலராக இப்ப ஆகுறீங்க. ஒவ்வொரு கல்பமும் நாம் அவ்வாறு மலராக தேவதையாக தான் ஆகின்றோம். நம்ம ஒவ்வொரு இப்பன்னு கிடையாது, போன கல்பமும் இப்படிதான் ஆனோன்றாரு. மனிதனை தேவதையாக ஆக்குவது வேற யாராலுமே முடியாது. யாராலையாவது முடியுமா? இப்ப நம்ம சொன்னா யாராவது மாறுவாங்களா? மாற மாட்டாங்க இல்லையா? இப்ப நம்மளே யாராவது சொன்னா மாறுவோமா? மாறவே மாட்டோம் இல்லையா? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவோம். இதே கடவுள் வந்து சொல்றாரு இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம மாறுறோம். அவரு அப்பனா இந்த வாக்கியம் யார் பேசுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க இதெல்லாம் கேட்டு மாறுறாங்கன்னா அப்ப இதை யார் பேசிட்டு இருப்பாங்க? கடவுளே வந்து பேசிதானே. 196 கண்ட்ரீஸ்ல இதை படிச்சு எவ்வளவு பேர் இப்ப வந்து குணங்கள்ல மாறிட்டு இருக்கிறாங்க, புருஷார்த்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப இது யாரா இருக்கணும்? கடவுள் தானே வந்து சொல்றாரு, மனிதனை தேவதையாக ஆக்குவதை வேற யாராலும் முடியாது. இப்போது நமக்கு தந்தையே வந்து கற்பிக்கின்றார். கடவுளே வந்து அப்பா தான். அவரு நமக்கு ஆத்மா உன்னுடைய அப்பா பரமாத்மா, அவரு வந்து சொல்லி கொடுக்குறாரு. இங்கு நாம் மனிதனது தேவதையாக ஆவதற்கு வந்திருக்கிறோம் சொல்றாரு. இது கூட இப்போதுதான் உங்களுக்கே தெரியும். இப்பதான் நமக்கு தெரியும். இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்துட்டு நம்ம கஷ்டம் துக்கம்லாம் வந்த பிறகு, நம்ம பிகே ஆன பிறகு தான் நமக்கே தெரியுது. இங்க வந்து நம்ம மனுஷன்ல இருந்து இப்ப தேவதையாக வந்திருக்கிறோம். நாம் சொர்க்கவாசியாக தான் இருந்தோம் என இதற்கு முன் நமக்கு தெரியாதுன்றாரு. நமக்கு கூட இப்பதான் தெரியும் நம்ம எல்லாம் தேவதையா வாழ்ந்தோன்றது நமக்கே தெரியாது. நம்ம சாதாரண மனுஷனா தானே இருந்தோம். இப்பதான் நம்ம வந்து சொர்க்கவாசியாக இருந்தோன்ட்டு இதுக்கு முன் நமக்கு தெரியாதுன்றாரு. நீங்கள் ராஜ்யம் செய்தீங்க. நீங்க ஒரு காலத்துல இதே உலகத்தை ராஜ்யம் பண்ணீங்க. பிறகு ராவணன் வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டான் என தந்தை இப்போது கூறுகின்றார். நீங்கள் மட்டுமே மிகவும் சுகத்தை அடைந்தீர்கள்ன்றாரு. நம்ம மட்டும்தான் ரொம்ப சுகத்தை அடைஞ்சிருக்கிறோன்றாரு. அதாவது துவாபரயுகம் கலியுகத்துல வந்து பிறக்கிறவங்களாம் கூட அந்த அளவுக்கு சுகத்தை அடையல. நம்ம தான் அந்த தங்க மாளிகை வைர வைடூரியங்களால ஆன மாளிகைகள்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். ரொம்ப சுகம் அடைஞ்சிருக்கிறீங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து ஏனில இருந்து கீழே இறங்கினீங்கன்றாரு. இதுதான் சீர்கெட்டு போன உலகம்ன்றாரு. அதே உலகம்தான் இப்ப எப்படி இருக்கு பாருங்க. கடவுள் படைச்ச உலகம்தான், அதை சொர்க்கமா வச்சிருந்தாரு. அதுதான் இப்படி ஆயிடுச்சு. இதுதான் சீர்கெட்டு போன உலகம்ன்றாரு. மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இப்ப இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பட்டினியால் இருக்கிறாங்க. துளியளவும் சுகம் இல்லை தானே? எங்கேயாவது ஒரு சுகம் இருக்கா?
ஒரு நிம்மதியா ஒரு ஏரோப்ளேன்ல ஏறி ஒரு லண்டனுக்கு போலான்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க இல்லையா. ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையே ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு சென்னையில ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு நிம்மதியா போக முடியல, ஏதாவது சுவர் இடிஞ்சு விழுந்து செத்துடுறாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது உக்காந்துருந்தா கூட மரணம் வந்துடுது. அதனால எங்கேயுமே இங்க துளி அளவு கூட சுகம் இல்லை. இது அந்த மாதிரி உலகன்றாரு. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அல்பகால சுகம்தான் இங்க இருக்குதுன்றாரு. இதைத்தான் விஷம் நிறைந்த நதி போன்ற உலகம் என கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. சொர்க்கத்தில் நாம் மிகவும் சுகமாக இருப்போம், இப்போது நீங்கள் கருப்பான நிலையிலிருந்து அழகாக ஆகுறீங்கன்றாரு. ஆனா இங்க சுகம் கிடைக்காது. ஆனா சொர்க்கம், கடவுள் படைச்ச உலகம், அந்த சொர்க்கம், அதுல நம்ம சுகமா இருப்போன்றாரு. அங்க இந்த மாதிரி அகால மரணம், ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காது. ஏன்னா அங்க எண்ணங்களின் சக்தி அப்படி இருக்கும், உலகமே தூய்மையா இருக்கும், அதனால எதுவுமே நடக்காதுன்றாரு. இப்போது நீங்கள் கருப்பான நிலையிலிருந்து அழகாக இப்ப ஆகுறீங்கன்றாரு. நாம் தேவதைகளாக இருந்த பிறகு மறுபிறவிகள் எடுத்து விஷம் நிறைந்த விகார உலகத்திற்கு நம்ம வந்துட்டோன்ட்டு இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. இப்போது மீண்டும் நீங்கள் சிவாலயம் செல்கின்றீர்கள். நம்ம திரும்ப இப்ப பாபா நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டு போறார். சிவாலயம் அது. சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். அல்லாஹ் எவனை படைத்தார், கர்த்தரை காட்ஃபாதர் எவனை படைச்சார்ன்ட்டு எல்லாத்துலயும் இருக்குது. அப்ப அல்லாஹ் சிவன் ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு பாடுறாங்க. ஈஸ்வரனும் நீயே தான், அல்லாவும் நீயே தான், எல்லாம் உன் பேர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தரேன்ட்டு. அப்ப இந்துக்கள் வழிபடுற சிவனும் ஒண்ணுதான், அல்லாவும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், பேரை தான் மாத்தி வச்சிருக்கிறாங்க. அவரு தான் ஹெவனை படைச்சார்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்ப கண்டிப்பா சொர்க்கத்தை தான் உருவாக்குகின்றார், உங்களுக்கு கற்பிக்கின்றார். இப்ப எதுக்கு நமக்கு அவருக்கு வேலை இல்லையா, கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு கேக்குறாங்க. கடவுள் மனுஷனை தேவதையா ஆக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கான படிப்பு படிச்சு பிராக்டிக்கலா மாத்திட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் படிக்க வைக்கிறாரு. இப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி மாறுறது அப்படின்ட்டு. இங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு, தியரி எக்ஸாம் இருக்கு. தியரி இப்ப படிக்கிறோம், இதை ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி அதுவாவே நம்ம மாறணும். அதை செய்யறவங்க தான் அடைவாங்க. ஆகவே நல்ல முறையில் இப்ப படிக்க வேண்டும் அல்லவான்றாரு. இப்ப அவர் சொல்ற வழிபடி நடந்தோம்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஆயிடுவோன்றாரு. படித்து சக்கரத்தை புத்தியில் வைத்து தெய்வீக குணத்தை இப்ப தாரணை செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப நல்லா படிச்சு இந்த சுயதர்ஷன சக்கரம் இருக்கு இல்லையா, அதை புத்தியில வச்சு தெய்வீக குணத்தை தாரணை செய்யணும். குழந்தைகள், நீங்கள் ஞானம் யோகம் நிறைந்த இனிமையானவர்கள்னு சொல்றாரு. ரூப் பசந்துன்னு சொல்லுவாங்க. ரூப்னா ஞானம், பசந்துனா யோகம், ரெண்டும் நிறைஞ்சவங்க இனிமையானவங்களா இருப்பாங்க. இப்ப ஞானம் கொடுக்குறாரு. யோகான்னா அவரை நினைக்கிறது, அவரை நினைச்சுக்கிட்டு இந்த ஞானம் முரளியும் நம்ம புத்தியில இருந்ததுன்னா நம்ம இனிமையானவர்கள். உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தனங்களே வெளிவர வேண்டும்ன்றாரு. குப்பை போன்ற வார்த்தை வரக்கூடாது. இந்த சாதாரணமா நம்ம கலியுகத்துல பேசுற வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. இப்ப நீங்க பேசினா ஞானம் தான் வரணும். நான் ரூப் பசந்தாக இருக்கிறேன், நான் பரமாத்மா ஞான கடலாக இருக்கிறேன் என்று தந்தையை சொல்றார். பாபா சொல்றார், அவர் எப்பயுமே ஞானம் யோக சுரூபமாவே இருக்கிறார். அவர் எப்பயுமே அவர் யோகா பண்ணலாம் தேவையில்ல, அவர் ஞானம் நிறைந்தவர், ஞான கடலாக இருக்கிறேன்றாரு. தந்தையே சொல்றாரு. படிப்பு தான் வருமானத்திற்கு மூலத்தனமாக இருக்கிறது. படிச்சா நல்லா வக்கீல் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், லட்சக்கணக்கில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் இப்போது படிக்கிறீங்க, நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள், உலகிற்கு எஜமானராக ஆகிறீங்கன்றாரு. ஆகவே இந்த படிப்பின் நஷா இருக்க வேண்டும் அல்லவா. குழந்தைகள், உங்களிடம் ராயலாக பேசக்கூடிய பழக்கம் கூட வேண்டும். அரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ராயலா இருப்பாங்க. நீங்க அரசருக்கெல்லாம் அரசர் ஆக போறீங்க, லட்சுமி நாராயணா ஆக போறீங்க. அவங்களுடைய பிரஜைகளா வந்தாலும் சரி அவங்கள மாதிரி தானே இருப்போம் நம்ம. அதனால அந்த மாதிரி ஒரு ராயலா பேசக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும்ன்றாரு. நீங்கள் ராயலாக அரசால தகுதியாக இப்ப ஆகுறீங்க. ராஜாக்களின் நடத்தை எப்படி இருக்கும் என பாருங்கள் சொல்றாரு. பாபா அனுபவசாலி அல்லவா. பிரம்மா பாபா கூட அனுபவசாலி. நிறைய ராஜாக்களுக்கு வைர வியாபாரம் செஞ்சிருக்கிறார், பார்த்திருக்கிறார் இல்லையா. ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுத்தால் அதனை ஒருபோதும் கையில வாங்கவே மாட்டாங்களாம். வாங்குவதாக இருந்தால் செக்ரட்டரியிடம் கொடுக்குமாறு சைகை காட்டுவாங்களாம். ஏன்னா அது வாங்கினா திரும்ப கொடுக்கணுமா, அதனால அவங்க கையால வாங்க மாட்டாங்களாம். மிகவும் ராயலாக இருப்பாங்களா ராஜாக்கள். இன்னாரிடம் வாங்கினால் பிறகு திரும்ப கொடுக்க வேண்டும் என யோசிப்பாங்க. சில ராஜாக்கள் பிரஜைகளிடம் எதுவுமே வாங்க மாட்டாங்களாம். பிரஜைகள்னா அவங்கள்ட்ட எதுவுமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சிலர் அதிகமாகவே வாங்கி கொள்வார்கள். ராஜாக்களுக்குள்ளும் நிறைய வேறுபாடு இருக்கும்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் சத்தியுகத்தின் இரட்டை கிரீடதாரி ராஜாவாக ஆகிறீங்கன்னா அப்ப எவ்வளவு நம்ம ராயலா இருக்கணும். இரட்டை கிரீடத்திற்காக தூய்மை மிகவும் அவசியமானதுன்றாரு. இந்த விகார உலகத்தை விட்டு விட வேண்டும்ன்றாரு. இரட்டை கிரீடம்னா காமம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நம்ம மாறணும். ரெண்டுமே இல்லாம மாறினாதான் நம்ம போயிட்டு 5 விகாரமே இருக்கக்கூடாது.
முக்கியமாக அந்த இரட்டை அஹிம்சதாரியாக இருக்கணும். இரட்டை கிரீடம்னா வந்து ராஜ கிரீடம் மற்றும் மொழி கிரீடம். தூய்மை கிரீடமும் இருக்கணும், ராஜ கிரீடமும் இருக்கணும். 2 கிரீடம் இருக்கிறவங்க தான் இரட்டை கிரீடதாரிகள். இப்போ அந்த மாதிரி நீங்கள் விகாரத்தை விட்டுட்டு மாறணுன்றார். இந்த விகார உலகத்தை விட்டு விட வேண்டும். குழந்தைகள், நீங்கள் விகாரங்களை விட்டு விட்டீர்கள். விகாரிகள் யாரும் இங்கே வந்து அமர முடியாது. மதுபன்ல விகாரிகள் யாரும் வர முடியாது. ஒருவேளை இங்க வந்து அமர்ந்தால் தனக்குத்தான் நஷ்டம் அடைவார்கள்ன்றார். பொய் சொல்லிட்டு நிறைய பேர் போறாங்க. பொய் சொல்லிட்டு எல்லாமே செய்வாங்க. ஆனா அங்க போயிட்டு சிஸ்டரை ஏமாத்துறோம், நம்ம மற்றவங்களை ஏமாத்தி பிரதரை ஏமாத்தி அங்க போறோம்னா நமக்கு தான் நஷ்டம்ன்றார். தனக்குத்தானே நஷ்டம் அடைவார்கள்ன்றார். யாருக்கும் தெரிய போவதில்லை. சிலர் சமாளித்து விடுகின்றனர். தந்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்கள் தானாகவே பாவாத்மாவாக ஆகிடுறாங்கன்றார். கடவுள் பார்க்குறாரு, பார்க்கல இருந்தாலும் நம்மளே நம்ம செய்கிற பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணுன்றாரு. பாவாத்மாவாக ஆகிடுறாங்கன்றாரு. நீங்களும் பாவாத்மாவாக தான் இருந்தீங்க. நம்ம கூட பிகே ஆகிறதுக்கு முன்னாடி பாவாத்மா தான் இருந்தோம். இப்போது முயற்சி செய்து புண்ணியாத்மாவாக ஆக வேண்டும். இப்போ கூட நம்ம முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். முயற்சி பண்ணி புண்ணியாத்மாவாக ஆக வேண்டும்ன்றார். குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இப்போ கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆகிறீங்க. தந்தை எவ்வளவு அலங்கரிக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானே வந்து கற்பிக்கின்றார். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு படிக்க வேண்டும் சொல்றாரு. இப்படிப்பட்ட படிப்பினை சௌபாக்கியசாலிகளே படிக்கிறாங்க. இதை நம்ம படிக்கிறோம். நம்ம எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும், பக்தி பண்ணியிருக்கிறோமோ தெரியல. நமக்கு இந்த ஞானம் கிடைச்சதே அவ்வளோ ஒரு சௌபாக்கியசாலின்றாரு நம்மள. மேலும் சர்டிபிகேட்டும் வாங்க வேண்டும் சொல்றாரு. நீங்கள் சரியாக படிக்காமல் புத்தி அலைப்பாய்கின்றது என்று பாபாவும் சொல்வார். பாபா மேலேருந்து பார்த்துட்டு சொல்றாரு, சரியா படிக்காதனால தான் உங்களுக்கு புத்தி அலைப்பாயுதுன்ட்டு சொல்றாரு. பிறகு என்ன ஆவீர்கள்? இவ்வாறு இருந்தால் ஃபெயில் ஆகி விடுவார் என லௌகிக தந்தையும் கூறத்தான் செய்வார். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா படிக்கலாம், அவங்க அப்பா சொல்லுவார், நீ இந்த மாதிரிலாம் படிக்காம இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவன்ட்டு. அது மாதிரி பாபாவும் சொல்றாரு. சிலர் படித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, சிலர் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கே தெரியும், நம்ம கூட யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ நல்லா சம்பாதிக்கிறாங்க. சிலர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க ஜாபு கிடைக்காம. நீங்கள் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். பிரம்ம பாபாவை மம்மா பிரம்ம பாபாவை பின்பற்றணும். யார் நன்றாக படிப்பிக்கின்றனரோ அவர்கள் இதே காரியத்தை செய்கின்றார்கள் சொல்றாரு. கண்காட்சியில் நிறைய பேருக்கு படிப்பிக்கின்றனர் அல்லவா. நாளடைவில் எவ்வளவு துக்கமோ அதிகமாகின்றதோ அந்த அளவு மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏற்படும்ன்றாரு. இப்பயே பாக்குறோம்ல, இப்போ ஒரு அப்படியே அசால்ட்டா இருப்போம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட், இப்போ இந்த ஃபிளைட் கிராஷ் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் வருது. என்னடா வாழ்க்கை அது சொல்றாங்க, அவங்களே போடுறாங்க. நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போடுறாங்க, இது வாழ்க்கை நிச்சயமே இல்லாத வாழ்க்கையா இருக்கு, எந்த டைம் வேணாலும் எது வேணாலும் ஆகுது. அப்ப இது வந்து எல்லாருக்கும் அந்த எல்லையற்ற வைராக்கியம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சேவை பண்ணணும். போக போக துக்கம் அதிகரிக்கும் போது வைராக்கியம் ஏற்படும். பிறகு படிப்பில் ஈடுபடுவார்கள். அப்புறம் பாருங்க, போன பிகேஸ்லாம் வந்து திரும்ப முரளி படிக்க வருவாங்க. யாரெல்லாம் பிகேஸ் முரளியை கேர் பண்ணாம போனாங்களோ அவங்களாம் வந்து முரளி படிக்க வருவாங்கன்றாரு. துக்கமான நேரத்தில் பகவானை மிகவும் நினைவு செய்வார்கள். இப்போ எல்லாருமே அந்த துக்க டைம்ல உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் கிராஷ்ல கூட பாருங்க, அங்கே உள்ள இருக்கிறவங்க கடைசி நாட்டில் யாரும் நினைச்சுப்பாங்க, கடவுளேன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. உறவினர்கள் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் காப்பாற்ற முடியுமா? முடியாது இல்லையா, ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டைம்ல. அப்போ வந்து கடவுள் தான் நினைப்பாங்க. அதனால சொல்றாரு, எல்லாரும் கடவுள் தான் மிகவும் நினைவு செய்வாங்கன்றாரு. துக்கமாக இறக்கும் நேரத்தில் ஹே ராம் ஐயோ பகவானே என மனிதர்கள் அலறாங்கன்றாரு. ஆனா நம்ம அந்த மாதிரி அலற மாட்டோம். நீங்கள் அவ்வாறு எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம அலற மாட்டோம். நமக்கு தெரியும் கடவுள் நமக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டாரு இல்லையா. மரணம் வரும்போது எப்படி இருக்கணும், அது ஒரு டெஸ்ட் பேப்பர்ன்ட்டாரு. கடைசி டெஸ்ட் பேப்பர் தான் மரணம். அதுல நம்ம புத்தி பாபான்ட்டா போதும், ஆத்மா வந்து பறந்து பாபாட்ட போயிடும். உடலை இங்க விட்டுட்டு நம்ம போறோம். நம்ம அலற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களும் அலறுவாங்க. நீங்கள் மகிழ்ச்சியோடு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். எதுக்கு? பரந்தாமத்துக்கு போறதுக்குன்றாரு. இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். இப்ப இந்த பழைய உடல் கூட நம்ம கூட வராது இல்லையா. இது ஒரு போன சரீரம். புதுசா ஒரு ட்ரெஸ் தரன்றாரு, அதை போய் போட்டுக்க போறோம். இதை விட்டுட்டு போகணும். இந்த சரீரத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. கறிக்கட்டையாட்டம் தூக்கிட்டு போறாங்க இல்லையா. ஒண்ணுமே இல்லை. இந்த இதெல்லாம் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. போயிடுச்சுன்னா அந்த சரீரத்தை கொண்டு போய் எரிச்சிருவாங்க, இல்லை பறிச்சிருவாங்க. அதனால இதையும் விடணும். நாம் தனது வீட்டிற்கு இப்போ செல்ல வேண்டும்ன்றாரு. பிறகு அங்கே அழகான சரீரம் கிடைக்கும்ன்றாரு. நம்ம வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு போவோம், அப்புறம் சொர்க்கத்துக்கு போனோடனே அங்க புதுசா ஒரு சரீரம், அழகான சரீரம் கிடைக்கும்ன்றாரு.
ஆத்மாவுக்கு சரீரம் கிடைக்கும். இதெல்லாம் ஆத்ம உணர்வு கொண்டு வராரு. அதாவது நம்மளாம் இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மா அந்த உடல் கூட இங்க விட்டுருவோம், அங்க போய் புது உடல் கிடைக்கும்ன்றது அப்ப அப்படியே ஆத்ம உணர்வு கொண்டு வராரு. இதெல்லாம் அப்படியே தாரணை பண்ண பண்ண நான் அது இல்லை, நான் ஆத்மா ஆத்மான்றது அப்படியே வந்துடும். முயற்சி செய்து படிப்பிக்கின்றவர்களை விட படிப்பவர்களின் நிலை மிகவும் நன்றாக ஆகிவிடுகிறதுன்றாரு. இப்போ சொல்லி கொடுக்குறாங்கல்ல, சொல்லி கொடுக்குறவங்க இப்போ முரளி எடுக்கிறவங்களோட முரளி கேட்குறவங்க நிலை நன்றாக இருக்குதுன்றாரு. உண்மைதான் அது. அதை கேட்கறவங்களுக்கு நல்ல அந்த மனநிலை வந்து மாறிடுதுன்றாரு. அப்படியும் இருக்கிறாங்க இங்கன்னு சொல்றாரு. தந்தை ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்திருக்கிறார் அல்லவா. பாபாக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா. மேலேருந்து நான் ஒவ்வொரு பிகேஸ் பத்தியும் பாபாக்கு தெரியும். தன்னை பற்றி குழந்தைகள் நீங்களே தன்னிடம் என்ன குறை இருக்கிறது என இப்ப பார்க்க வேண்டும். பாபாவுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா நம்மளை பத்தி என்ன குறை நம்ம கிட்ட இருக்குதுன்றத நம்ம பார்க்கணுன்றாரு. ஏன்னா நம்ம எப்பயுமே நமக்கு வந்து வெளியே வெளியே பார்க்கறது தான் பழக்கமா இருக்குது. அதாவது அடுத்தவங்கள்ட்ட என்ன குறையோ அதை பார்த்துட்டு அதை வந்து பெருசு பண்ணி பேசிட்டு இருப்போம். இதே நம்ம குறைய வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து பார்க்குற கண்ணாடி இல்லை, நம்மளை பார்க்குற கண்ணாடி நம்ம கிட்ட இல்லை, அடுத்தவங்கள பார்க்குற கண்ணாடி தான் நம்ம கிட்ட இருக்குது. அதான் சொல்றாரு, நீங்க வந்து கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்றாரு பாபா. உங்களுக்கு கிட்ட பார்வை இல்லை, தூர பார்வை தான் பார்த்து நிற்கிறீங்கன்ட்டு. இப்போ நம்மளை நாமே பார்க்கணும். நமக்குள்ள என்ன குறைகள் அதை நீக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ நம்ம ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். மாயாவின் தடைகளை கடந்து செல்ல வேண்டும், அதில் சிக்கி கொள்ளக்கூடாதுன்றாரு. இப்போ நம்ம முயற்சி பண்ண பண்ண மாயாவும் தடை ஏற்படுத்தும். ஏன்னா அது சொர்க்கத்துக்கு போக விட்டுருமா, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தேவதையாக விடாது. அதனால அது ஏதாவது தடையை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும், அதில் சிக்கி கொள்ளக்கூடாதுன்றாரு. மாயா மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. நம்மால் எப்படி முயற்சி செய்வது என ஒருவேளை யாரேனும் யோசித்தால் பிறகு மாயா முற்றிலும் காயாகவே சாப்பிட்டு விடுன்றாரு. மாயான்றது எண்ணம், வீண் எண்ணங்கள் தான். நமக்குள்ளார வர அந்த 5 விகாரத்தினுடைய எண்ணங்கள், அதுல கூட நமக்கு வந்து இந்த சந்தேகத்துக்குரிய எண்ணங்கள்லாம் வரும். நம்மளால பிகே ஆக முடியுமா, நம்மளாம் சேவ் பண்ணுவோமா, அதெல்லாம் முடியுமா முடியாது அப்படி நினைச்சிங்கனாலே நம்மளால எப்படி முயற்சி செய்வது, இப்படி யோசிச்சிங்கனாலே மாயா உங்களை பச்சையா சாப்பிட்றோன்றாரு. முதலை மாதிரி விழுங்கிடும்ன்றாரு. முதலை யானையை விழுங்கியது என்ற கதை கூட இருக்குது இல்லையா. ஒரு கதை இருக்கு. விஷ்ணு ஒரு யானையை வந்து முதலையிட்ட மாட்டிச்சான். அப்ப விஷ்ணுவை கூப்பிட்டுச்சான். அப்புறம் தான் வந்து விஷ்ணு வந்து அதை காப்பாத்தினாராம். அதை சுயதர்சன சக்கரத்தை வச்சு முதலை கழுத்தை அறுத்துட்டு யானையை காப்பாத்தினாராம். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. இந்த கதை பேரு தெரியல, அந்த யானை பேர் ஏதோ தெரியல. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த முதலை வந்து யானை மகாரதிகள். இப்போ யானைன்றது மகாரதிகள். யாரெல்லாம் நல்லா முயற்சி பண்ற பிகேஸோ அவங்களுக்கும் மாயா வந்து முதலை மாதிரி வரும்ன்றாரு. முதலை மாதிரி வந்து நம்மளை விழுங்குறதுக்கு வரும். பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் நமக்குள்ளாரையும் இருக்கும், வெளியில இருந்தும் வரும். எல்லாத்தையும் சமாளிக்கணும்ன்றாரு பாபா நினைவுல. பாபா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தணும், பாபாவை நினைக்கணும். அப்ப அந்த வந்த வேகத்துல அந்த மாயா வந்து போயிடும். பிரச்சனை தடைகள் எல்லாமே போயிரும்ன்றாரு. அதனால யோசிக்க கூடாது, ஐயா நம்மளால முடியுமா, நம்மளால புருஷார்த்தம் பண்ண முடியுமா, இவ்வளோ இருக்குது எபிக்கே, ஆனா இவ்வளோ கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது, நம்மளால முடியுமா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயா என்ற முதலை பிடித்து ஒரேடியாக விழுங்கிடுதுன்றாரு. பிறகு தன்னைத்தான் விடுவித்து கொள்ள முடியாமல் ஆகிடுறாங்க. நல்ல நல்ல குழந்தைகள் அப்படியே ஆயிடுறாங்கன்றாரு. நாங்கள் மாயாவின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகின்றோம் என்று தாமே புரிந்திருக்கிறாங்க. ஆனாலும் மாயா விடுவதில்லை, அவங்கள அப்படி பிடிச்சு வச்சிருக்குது மாயான்றாரு. பாபா மாயாவிடம் எங்களை பிடிக்க வேண்டாம் என்று கூறுங்கள் என சொல்றாங்க. பாபா சொல்றாரு, அடா இது யுத்த மைதானம் அல்லவா, ஒரு போர் காலத்துல போய் நான் போரிட மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா. அப்ப மிலிட்ரிக்கு போறாங்க, அந்த மிலிட்ரி மேன் வந்து நான் போக மாட்டேன் போருக்குன்னு சொல்லுவாரா, போய் தானே ஆகணும், ஏன்னா அவரோட வேலை தானே. அது மாதிரி இங்கேயே நமக்கு மாயாவை ஜெயிக்கிறதா நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை. இது யுத்த மைதானம், நீங்க மாயா மாயாவை வரவேணான்னு சொல்லுங்கலாம் சொல்லக்கூடாது. அது டெஸ்ட் பேப்பர், அது வரும், வந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. மைதானத்திற்கு வந்த பிறகு எங்களை தாக்குதல் செய்ய வேண்டாம், அம்பு எய்ய வேண்டாம் என்று இன்னாரிடம் கூறுங்கள் என சொல்ல முடியுமான்னு சொல்றாரு. விளையாட வந்த பிறகு என் பக்கம் பந்து போட வேண்டாம் என சொல்வார்களா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு விளையாட்டு யுத்த மைதானம், நீங்க வந்துட்டீங்க இல்லையா, அதோட போரிடணும்ன்றாரு. யுத்த மைதானத்திற்கு வந்து விட்டீர்கள், சண்டையிடத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மாயா மிகவும் வேகமாக விழுத்த முயற்சி செய்யும். அதுவும் பிகே ஆன பிறகுதான். நான் பிகேக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க மாயா லைஃப் தான் வந்துட்டு இருக்காங்க, மாயா கூட தான் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால மாயா ஒன்றும் அவங்கள பண்ணாது. கடைசியில மரணத்தின் போதுதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றபடி
வாழும்போது மாயா கூடயே வாழ்வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா மரணம்லாம் வந்து அழுவாங்க உட்காந்துக்கிட்டு. இங்கே நமக்கு வந்து மாயாவை நம்ம எதிர்க்கிறோம், எதிர்க்க எதிர்க்க நம்மளை வேகமா வீழ்த்த முயற்சி செய்யன்றாரு. அப்பதான் நமக்கு பிரச்சனை கொடுக்கும், வாழும்போதே பிரச்சனை கொடுக்கும் மாயா. அத கடைசியில நம்ம பாபா கூட போயிடுவோம். ஆனா இந்த வாழும்போது டெஸ்ட் பேப்பர் நிறைய வரும், அதெல்லாம் வேகமா வீழ்த்த முயற்சி செய்யன்றார். நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவி பெற முடியும்ன்றாரு. மாயாவை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களால உயர்ந்த பதவி உங்களால பெற முடியும். பகவான் படிப்பிக்கின்றார் என்பது சிறிய விஷயமா என்ன பாருங்க. உலகத்துல அப்துல் கலாம் கிளாஸ் எடுக்கிறாரு, அதுவே பெரிய விஷயமா நினைப்பாங்க. அவரு எனக்கு டீச்சர்ன்ட்டு. அப்ப அதுவே எப்படின்னு சொல்லிக்குவாங்க, எனக்கு அப்துல் கலாம் டீச்சர், அப்துல் கலாம் டீச்சர், அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரா, பெருமையா நினைச்சுக்குவாங்க. இப்ப பாருங்க, நமக்கு கடவுளே வந்து டீச்சரா இருக்கிறாரு, இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். இது சாதாரண விஷயமா என்ன அப்படின்னு சொல்றாரு பாபா. அவரை சொல்லி எப்படியெல்லாம் புரிய வைக்கிறாரு பாருங்க. சிறிய விஷயமா என்ன, இப்போது வரிசைப்படி முயற்சியின் அனுசாரப்படி உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறதுன்றாரு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நமது எதிர்கால வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்கி கொள்ளுதல் ஆர்வம் இருக்கணும். இப்ப நான் போய் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துல 21 பிறகு நான் தங்க மாளிகையில வாழணும். வெள்ளி மாளிகையில வாழ்வீங்களா இல்ல சாதாரண மாளிகையில வாழ்வீங்களா? ஃபர்ஸ்ட் பர்த்ல இருந்தே தங்க மாளிகை வைர வடிரம் வேணும் தானே. அப்ப நான் எப்படி புருஷார்த்தம் செய்யணும்? அப்ப சாதாரணமா இருந்தீங்கன்னா எப்படி அங்க போய் ராஜா ஆவீங்க? பெரிய பெரிய மாளிகையில எப்படி வாழ்வீங்க? இல்ல சாதாரண பிரஜை, சாதாரண வேலைக்காரியா இருந்தா பரவாயில்லையா? யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை வைரம் போன்று ஆக்கி கொள்ளுதல் ஆர்வம் இருக்கணும். தடைகளை நீக்க வேண்டும்ன்றாரு. இப்ப மாயாவுடைய தடைகள்லாம் வரும் தான், நீ அதை செய்யாதீங்க, ஸ்ரீமத் படி நடக்க விடாம சிலர் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்கள அப்படி பார்த்துக்கணும், இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி நம்மளை குழப்பறதுக்குனே வருவாங்க. நம்மள ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண விடாம சிலர் பேசுவாங்க, அதெல்லாம் மாயாவுடைய தடைகள். அதெல்லாம் நீக்கணும். எப்படியாவது முயற்சி செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் அடைய வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் நாம் தோல்வி அடைவோன்றார். இப்ப நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்த கல்பமும் தோல்விதான், கன்ஃபார்மா தோல்விதான். செல்வந்தர் வீட்டு குழந்தையாக இருந்து அந்த தந்தை இந்த படிப்புக்கு தடை ஏற்படுத்தினால் நாங்கள் இந்த இந்த லட்சக்கணக்கான செல்வத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம்ட்டு கேளுங்கன்றாரு. இப்ப பணக்கார வீட்டு குழந்தையா பிகே ஆயிட்டாங்க, பணக்கார வீட்டு குழந்தை பிகே ஆயிட்டாங்க. நம்மளுடைய பீனா சிஸ்டர் கூட அவங்க பணக்காரங்கள கோடீஸ்வரி தான் பாருங்க. அவங்க தான் தலைமையகம், இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தலைமையே அவங்க தான், பீனா சிஸ்டர். அவங்க கோடீஸ்வரி. அவங்களுக்கு என்ன பிகே ஆகணும்னு தலையத்தா, அவங்க வந்து பாபா மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்ததுனால அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டர் ஆயிட்டு அவங்களுக்கு நினைச்சிருந்தா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் இருந்துருக்கலாம். ஆனா பாபாவுக்காக அவங்க லைஃப் ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா. அவங்க வீட்டுல என்னென்னலாம் தடை ஏற்படுத்திருப்பாங்க, இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இப்ப கேட்டிருப்பாங்க, நாங்கள் இந்த லட்சக்கணக்கான செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றவங்க ஒரு பிகேஸுக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா இப்பதான் எல்லாமே கரியாக போகுது. எதுக்கு நமக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வச்சிருந்தாலும் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மண்ணுக்குள்ள போயிடும். இல்ல ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே லட்சக்கணக்கான ரூபாயும் எரிஞ்சு போயிடும். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என கூற வேண்டும் சொல்றாரு. நம்ம சொல்லணும், அப்பா அம்மாட்ட ஒரு லட்சாதிபதி குழந்தையா இருந்தா சொல்லணும், நாங்க இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நாங்க எல்லையற்ற தந்தையிடம் இருந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும்ட்டு சொல்லணும்ன்றாரு. இதெல்லாம் பிரம்மா பாபா தான் சொல்றாரு, சிவபாபா சொல்றாருன்ட்டு பிரம்மா பாபா சொல்றாரு நமக்கு. இந்த லட்சம் கோடி பணம் அனைத்தும் நெருப்பில் சாம்பலாக கூடியதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே நெருப்புல போயிரும்ன்றாரு. சிலருடைய பொருள் மண்ணில் புதைந்து போயிரும், சிலருடைய பொருள் நெருப்பிலும் அழிந்து விடும்ன்றாரு. முழு உலகம் தீப்பற்றி எரிய போகிறதுன்றாரு. இது முழுவதும் ராவணனின் இலங்கை ஆகும், நீங்கள் அனைவரும் சீதைகள்ன்றாரு. ராவண தேசத்துல மாட்டிட்டு இருக்கிற சீதைகள் ஆத்மாக்கள் நீங்க. நான் ராமர், நான் வந்துட்டேன், வரமாட்டீங்களா என் கூட அப்படின்றாரு. ராமர் வந்திருக்கிறார். முழு பூமியும் ஒரு ராவண ராஜ்யத்தின் தீவு போன்றதுன்றாரு. ராவண ராஜ்யத்தை முடிக்க வைத்து உங்களை ராம ராஜ்யத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார்னு சொல்றாரு. அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் இந்த குழந்தைகளிடம் கேட்டு பாருங்கள் என கூறப்படுகிறது. அதீந்திரிய சுகம்னா கோபியர்கள் தான் கேட்கணும்னுவாங்க. அந்த கிருஷ்ணர் வாசிக்கிற அந்த பூங்குழலுக்கு புல்லாங்குழலுக்கு மயங்கிருவாங்க அந்த கோபியர்கள். அது ஒண்ணும் இல்ல, சிவபாபா தான், பிரம்மா பாபா வாய் மூலமா சிவபாபா வாசிக்கிறாரு இந்த முரளிய. இந்த ஒரு பாயிண்ட்டும் அப்படியே எவ்வளவு ஒரு அதீந்திரிய சுகம் பாருங்க. அவரு பிடிக்க போகுதுன்னு. ஆனா நமக்கு அது மனசுல எந்த ஒரு கவலையுமே வராது, ஐயா நம்ம பாபாட்ட போனோம்,
அவ்வளவுதான். அதுவே நமக்கு காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு ஆத்மாவுக்கு. அந்த மாதிரி இருக்குதுன்னா இப்ப நமக்கு அதீந்திரிய சுகம் வருது இல்லையா? அதீந்திரிய சுகம் இது யார் பேசினா வருது? சிவனே வந்து பேசும்போது தான் அந்த அதீந்திரிய சுகம் வருது. அந்த குழந்தைகளை கேட்டு பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு மனதிற்குள் அளவற்ற மகிழ்ச்சி இப்ப இருக்கணும்ன்றாரு. நம்ம கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. முழு உலகம் இப்படி இருக்குது, ஆனா நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. நம்மள ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வராரு, அளவற்ற மகிழ்ச்சி கொடுக்கிறாரு இல்லையா? நீங்கள் சுகமாக இருப்பதை பற்றி கண்காட்சியில் கூறுகின்றீர்கள் அல்லவா? நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றோம்ட்டு நம்ம சொல்றோம் பிகேஸ் எல்லாரும். ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு சேவை செய்கின்றோம் சொல்றாரு. நம்ம சொல்றோம் எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவு உயர்ந்த நிலை நீங்க அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி, முரளி தான். அந்த முரளியில சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ரீமத் தான். நம்ம பாபா என்ன சொல்றாரோ அதன் வழிப்படி நம்ம நடக்கிறோம்னா அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலை அடைவீர்கள்ன்றாரு. உங்களுக்கு பல பேர் பல வழி சொல்லுவாங்க, ஆனா நம்ம எப்ப பிகே ஆனோமோ அப்போலேருந்து ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதுல போனீங்க, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, உங்க பசங்களையும் வீணாக்குறீங்க, 1008 வழி சொல்லுவாங்க நமக்கு. அதெல்லாம் கேட்காதீங்க. அந்த மனிதர்களுடைய வழி கொண்டு போய் குழியில தான் தள்ளிடும், மாயாவுடைய வழி. எனவே அவற்றை கண்டறிந்து தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும்ன்றாரு. நீங்க யார் சொல்றது கரெக்ட், யார் சொல்றது தப்புன்ட்டு பகுத்தறியும் சக்தி கொடுத்துருக்காருல பாபா, 3வது கண்ணை கொடுத்துருக்காருல, கண்டுபிடிச்சு எது சரி எது தவறுன்ட்டு உங்களை நீங்களே பாதுகாத்தணும். மாயா வழியில போனீங்கன்னா கொண்டு போய் குழியில தள்ளிடும். ஆங்காங்கே மாயாவின் ரகசியமான பிரவேசம் ஏற்படுகிறதுன்றாரு. உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானரா ஆகிறீங்க. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து சொர்க்கத்தின் பிராப்தியை அடைய வந்திருக்கிறோம் என நீங்க சொல்றீங்க. சத்திய நாராயணன் கதையை கேட்டு நாங்கள் நரனிலிருந்து நாராயணராக, நாரையிலிருந்து லட்சுமியாக ஆவோம். நீங்கள் அனைவரும் பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து முழு பிராப்தியை அடையாமலே விடமாட்டோம் என கை உயர்த்துறீங்கன்னு சொல்றாரு. இல்லையெனில் ஒவ்வொரு கல்பமும் நாங்கள் இழந்து விடுவோம், எந்த தடை வந்தாலும் நாங்கள் சமாளித்து விடுவோம்ட்டு சொல்றீங்க. அந்த அளவு தைரியம் வேண்டும்ன்றாரு. இப்ப சில குழந்தைகள் வந்து தைரியமான குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விட மாட்டோம் பாபா, அது இப்ப இழந்தோம்னா அடுத்த கல்பமும் இழந்துருவோம், அதனால இந்த கல்பம் என்ன தடை வந்தாலும் நாங்க சமாளிச்சிருவோம்ட்டு சொல்றாங்க. அவ்வளவு தைரியம் சிவசக்தி சேனைகளுக்கு, அவ்வளவு தைரியம் வேணும்ன்றாரு. நீங்கள் முன்பு கூட அவ்வளவு தைரியத்தை காட்டியுள்ளீர்கள் அல்லவா? நீங்க போன கல்பத்துல இப்படிதான் தைரியமா இருந்தீங்கன்ட்டு சொல்றாரு நமக்கு. யாரிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறது, அவரை விடக்கூடாது அல்லவா? சிலர் நிலைத்து விட்டனர், சிலர் வெளியேறி விட்டனர், சிலர் பிகேவா இருக்கிறாங்க இன்னமும், சிலர் போயிட்டாங்க. மாயாவுடைய புயல் தாங்க முடியல, போயிட்டாங்க. மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயா சாப்பிட்டு விட்டது. மாயா என முதலை விழுங்கி சாப்பிட்டு விட்டதுன்னு சொல்றாரு. இப்போது தந்தையே ஆத்மாக்களே என மிகவும் அன்பாக நமக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்களுக்கு தான் படிக்க வைக்கிறாரு, உடம்பு கிடையாது. உடல் அழிஞ்சு போயிடும். ஆத்மாக்கு உயிருக்கான உயிரோடைய கடவுள் அப்பா, உயிரோடைய அப்பா தான் கடவுள். அவர் தான் நமக்கு அப்பா. அவர் வந்து சொல்றாரு, ஹே ஆத்மாக்களே என மிக அன்பாக புரிய வைக்கிறார். நான் அழுக்கான உலகத்தை பாவனமான உலகமாக ஆக்குகிறேன்ட்டு சொல்றாரு. இந்த உலகம் இப்ப நல்லா இருக்கா? அழுக்கா இருக்குல்ல, இதை கிளீன் பண்ணி உங்களுக்கு தரேன்றாரு. இப்போது அழுக்கான உலகத்தின் முடிவு எதிரில் இருக்குதுன்றாரு. இந்த அழுக்கான உலகத்தினுடைய முடிவு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், விநாசம் நெருங்குதுன்றாரு. எல்லாமே அறிகுறி தான், விநாசத்தினுடைய அறிகுறி. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். பதித்த ராஜாவுக்கெல்லாம் ராஜா, ஒற்றை கிரீடமுடைய ராஜா, இரட்டை கிரீடமுடைய ராஜாக்களுக்கு ஏன் தலை வணங்குறாங்க? பாபா நம்மளை வந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குறன்றாரு. தூய்மையற்ற ராஜாவுக்கெல்லாம் ராஜா, அதாவது துவாபரயுகத்துல ஒற்றை கிரீடம், அவங்க தூய்மையா கிடையாது, அவங்க 5 விகாரத்துல போயிட்டாங்க. துவாபரயுகத்துல இருக்கிற ராஜாக்கள் அவங்க போய் லட்சுமி நாராயணன் முன்னாடி வணங்குறாங்க. ஏன்னா லட்சுமி நாராயணன் ராஜாவே தலை வணங்கும் ராஜா. ஒற்றை கிரீடமுடைய ராஜாக்கள் கூட இரட்டை கிரீடமுடைய ராஜாக்களை தலை வணங்குறாங்க. இரட்டை கிரீடம்னா தூய்மை மற்றும் ராஜ்ய கிரீடம். ராஜ்யமும் ஆண்டாங்க, தூய்மையாகவும் 5 விகாரத்துல இல்லாமலே இருந்தாங்க. அவங்கதான் லட்சுமி நாராயணன், அவங்களையே வணங்குறாங்க. அந்த மாதிரி இப்ப உங்களை ஆக்குறான்றாரு. அரை கல்பத்திற்கு பிறகு அவர்களுடைய தூய்மை நீங்கி ராமராஜ்யத்தில் அனைவரும் விகாரியாக மற்றும் பூஜாரியாக ஆகிவிடுகின்றனர். 2500 வருஷம் பாபா சொன்ன மாதிரி பிராப்தி கிடைச்சி தூய்மையா வாழ்ந்தாங்க லட்சுமி நாராயணன். அப்புறம் மாயாவுடைய ராஜ்யத்துல எல்லாரும் விகாரி ஆயிட்டாங்க, பூஜாரி ஆயிட்டு அவங்களோட சிலையை போய் அவங்களே வணங்கிட்டு இருக்கிறாங்கன்றார். ஆகவே இப்போது எந்த விஷயத்திலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. மறக்க வேண்டாம், நன்றாக படியுங்கள் என இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யாரோ வெளி உலகத்துல ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க கவனக்குறைவா இருக்காதீங்க, முரளி ஒழுங்கா படிங்க, ஒழுங்கா படிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாரு.
ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருக்குது, தியரியும் இருக்குது. தியரியை ஒழுங்கா படிச்சாதான் ப்ராக்டிக்கல் ஒழுங்கா பண்ண முடியும். இப்போ பாபா சொல்றது டெய்லி முறையில ஒழுங்கா படிச்சுட்டு அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நேற்று அசிரீரி பயிற்சி சொன்னார், எத்தனை பேர் செஞ்சோம்? அசரீரி பயிற்சி அடிக்கடி செய்யுங்கன்றாரு. ஒரு செகண்ட், அதாவது டிராஃபிக் கண்ட்ரோல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா நெற்றிபுறத்துல இருக்கேன், இந்த உடல் மறைஞ்சிருச்சு. இந்த பயிற்சி எத்தனை பேர் செஞ்சோம்? இதுதான் ப்ராக்டிக்கல் பயிற்சி. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்யலைன்னா கடைசியா ஃபெயில் ஆயிடுவோம். தியரி மட்டும் படிச்சுட்டு ப்ராக்டிக்கலை விட்டுட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்கன்றாரு. தினமும் வகுப்புக்கு வர முடியவில்லை என்றால் அதற்கு ஏற்றவாறு பாபா அனைத்து ஏற்பாடுகளும் கொடுத்திருக்கிறார் நமக்கு. உங்களால டெய்லி சென்டருக்கு வர முடியலன்னா அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் பாபா. 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றாரு. முரளியை சகஜமாக புரிந்து கொண்டு எங்கு சென்றாலும் 2 வார்த்தையை மட்டுமாவது நினைவு செய்யுங்க. இதுதான் மகா மந்திரமாகும். இன்னும் 2 வார்த்தைனா, தன்னைத்தான் ஆத்மா என புரிஞ்சிட்டு தந்தை நினைவு செய்யுங்கள், அது போதுன்றாரு. பயிற்சி செஞ்சாலே போதுன்றாரு. நீங்க டெய்லி வகுப்புக்கு வர முடியலனா கூட 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்மனா பவ, அதாவது நான் ஆத்மா என்று புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யுங்க. தேகாபிமானத்தில் பாவ கர்மம் ஏற்படுகிறதுன்றாரு. நம்ம இந்த உடல் உணர்வுல இருந்து தான் நம்ம நிறைய பாவம் பண்ணிடுறோம். ஏன்னா உடலுன்னு நினைச்சுக்கிட்டு பாவம் பண்ணிடுறோம். உடலா பாக்குறது, உடலா பேசுறது, அடுத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணுமேன்னு கூட யோசிக்காம ஏதாவது பேசுறது. ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அடுத்தவங்க ஹர்ட் ஆகாது. நீங்க ஏன் குண்டா இருக்கிறீங்க, நீங்க ஏன் ஒல்லியா இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கலையா, இதெல்லாம் தேக அபிமானத்துல வந்து நம்ம பேசுறது. அது அவங்கள எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. வேலைக்கு போகலையா, என்ன பண்றீங்க, சும்மா இருக்கிறீங்களா வீட்டுல, இப்படி எல்லாம் பேசுறது எத்தனை பேருக்கு துக்கம் கொடுக்குது. அதை யோசிக்கிறோமா நம்ம? இதெல்லாம் கூட சின்ன சின்ன பாவம் தான். நான் சும்மா தானே கேட்டேன், நான் எதுவுமே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தானே கேட்டேன், இது கூடமா தப்பு அப்படின்னா அதுவும் பாவம் தானே. எல்லாமே பாவம் தான். அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா தேகாபிமானத்துல வந்து பாவகாரணமும் ஏற்படுகிறது. பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும்ன்றார். இப்ப பாவத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு பேசி நம்ம தலையில தான் பாவ சுமை ஏறுது. அதனால நம்ம அனுபவிக்க வேண்டியது வருது. அதனால அந்த உடம்பால நம்ம பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால இப்ப புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்தணும்ன்றாரு. எந்த தேகதாரியிடம் புத்தி செல்லாமல் ஒருவரிடம் மட்டுமே ஈடுபட வேண்டும்ன்றாரு. இப்ப புத்தி யார்கிட்டையும் போகாம பாபா மட்டும் நினைக்கணும். கடைசி வரை நினைவு செய்வதனால் எந்த பாவமும் ஏற்படாது. பாபா நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது அழுகி போன சரீரமாகுன்றாரு. இதனுடைய அபிமானத்தை இப்ப விடுங்கன்றாரு. நாடகம் முடிகின்றது, டிராமா முடிய போகுது. இப்போது நம்முடைய 84 பிறவிகள் முடிகின்றது. இது பழைய ஆத்மாவின் பழைய சரீரமாகுன்றாரு. இப்ப நம்ம பழைய ஆத்மா, 84 பிறவி எடுத்த ஆத்மா, அதோடைய இந்த பழைய சரீரத்துல நம்ம இருக்கிறோம். இதுக்கப்புறம் புது சரீரம் கிடைக்கும். இப்போது தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். வெளியில உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு இறக்குறாங்க, திடீர்னு அங்க உறவினர்கள் அழுகுறாங்க. இதெல்லாம் ஒரு டிராமான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, அழுதுட்டு கிடக்குறாங்க. அஞ்ஞானிகள் இல்லையா, அழுகுறாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், இது ஒரு டிராமா, நடிச்சிட்டு இருக்கிறோம், இது கடைசி சரீரம், இதை விட்டா வேற சரீரம் எடுக்க போறோம், எல்லா ஞானமும் பிகேஸ்க்கு இருக்கு. பிறகு சதோ பிரதானமான சரீரம் கிடைக்கும்ன்றாரு. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இந்த தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாகணும், அப்புறம் தான் நமக்கு தூய்மையான சரீரம் கிடைக்கும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற ஈடுபாடு இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், இந்த ஒரு கவலை மட்டுமே இருக்க வேண்டும் என தந்தை சொல்றார். பாபா, நாங்கள் வெற்றி அடைந்தே காட்டுவோம் என நீங்களும் சொல்றீங்க. படிப்பவர்கள் அனைவருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைப்பதில்லை, இருந்தாலும் அனைவரும் மிகவும் முயற்சி செய்யறாங்க அல்லவா. எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனாலும் எல்லாரும் படிக்கிறாங்க இல்லையா. நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் என நீங்களும் புரிந்துள்ளீர்கள். குறைவான பதவி ஏன் அடைய வேண்டும்? வேறு எந்த விஷயத்தின் கவலையும் இல்லை. யுத்தம் செய்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இப்ப யுத்தத்துக்கு போறாங்கன்னா அவங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க இல்லையா. பாபா நிறைய புயல் கனவு வருது என்ன சொல்றாங்க நிறைய குழந்தைகள். இதெல்லாம் வரதான் செய்யும்ட்டு பாபா சொல்றார். நமக்கே தெரியும், நம்ம பிகே லைஃப் முன்னாடியே கூட அந்த மாதிரி கனவு வராது. பிகே ஆன பிறகுதான் மோசமான கனவுலாம் வரும். அது ஏன் அப்படி வருதுன்னே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வெளியே வருது விஷயம். அதாவது நமக்கு நடைமுறையில நடக்காத விஷயங்கள்லாம்
கனவுல வரும். அது எதுக்காக வருதுன்னே தெரியாது. அதெல்லாம் மாயாவுடைய வேலைன்றாரு. நீங்கள் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், மாயா எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். சில நேரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கனவுகள் வரும்ன்றாரு. நமக்கு சோர்வே வந்து ஏற்படுத்தும்ன்றாரு. அந்த கனவு வந்து முழிச்சு ஏஞ்சோடனே சோர்வா இருக்கும். ஏன்னா அது மாயா அந்த மாதிரி பண்ணுதுன்றாரு. ஏன்னா நம்ம பாபா சக்தி கொடுக்குறாரு, மாயா வந்து நம்மளை சோர்வாக்கணும்ன்ட்டு பண்ணும். அவர் காலையில சக்தி கொடுத்து நம்மளை சரி பண்ணுவாரு. நம்ம தூங்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், உடனே மாயா கனவை கொண்டு வந்து நம்மள சக்தியெல்லாம் எடுத்துரும், வாங்கின சக்தியெல்லாம் எடுத்துரும். அதுதான் சொல்றாரு, கனவுகள் வந்து சோர்வு ஏற்படுத்தும், இது எல்லாம் மாயாவாகுன்றாரு. நாம் மாயாவை வெற்றி அடைகின்றோம். இப்ப மாயாவை வெற்றி அடைகிறோம். அரை கல்பத்திற்கான எதிரியிடம் இருந்து ராஜ்யத்தை படைகின்றோம். நமக்கு வேற எந்த கவலையும் இல்லை. பலசாலிகள் ஒருபோதும் புலம்ப மாட்டாங்க, யுத்தம் செய்ய மகிழ்ச்சியோடு செல்வார்கள்ன்றாரு. யார் பலசாலியோ அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, தைரியமா களத்துல இறங்குவாங்க. இங்கு நீங்கள் மிகவும் சௌகரியமாக தந்தையிடமிருந்து பிராப்தி அடைகிறீங்க. இந்த கெட்டு போன சரீரத்தை விடத்தான் வேண்டும். இந்த உடம்பு நம்முடைய ரொம்ப பர்ஃபெக்டாவா இருக்குது, அதுவே ஒரு இத்து போன உடல், அதுலயே நம்ம கஷ்டப்பட்டு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதையும் விடத்தான் வேண்டும். இப்போது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும். நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன்ட்டு தந்தை சொல்றார். என்னை நினைவு செய்தால் பாவனமாவீர்கள். அழுக்கான ஆத்மா வீட்டுக்கு செல்ல முடியாது. எல்லாருமே தூய்மையாகி தான் வீட்டுக்கு போகணும். வெளி உலகத்துல இருக்கிறாங்க, ஒரு செகண்ட் திருஷ்டியில அவங்க தூய்மையாயிட்டு போயிடுவாங்க. நம்ம எப்படி தூய்மையாகிறது? நம்ம பாபா நினைச்சு நினைச்சு தூய்மையாகி மற்றவங்களுக்காகவும் யோகா பண்ணி மற்றவங்களுக்கும் முக்தி கொடுக்கணும், நம்மளும் முக்தி அடையணும். எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு தலை மேல. சாதாரணமாலாம் இருக்க முடியாது, இப்பவே முயற்சி செய்யணுன்றாரு. அழுக்கா இருந்தோம்னா நம்மளால வீட்டுக்கு முக்தி அடைய முடியாது, பரந்தாமத்துக்கு போக முடியாது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவங்கள் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். இந்த அழுகி போன சரீரத்தின் மீதான அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் போர் வீரர்கள் என்ற நினைவிலிருந்து மாயா எனும் எதிரியின் மீது வெற்றி பெற வேண்டும். அதை பற்றி கவலையே படக்கூடாது. மாயா ரகசியமான ரூபத்தில் இப்ப பிரவேசமாகுது. யார் மேல ஏறிட்டு ஏதாவது நம்மளை வந்து குழப்பி விடும். அதனால யாராவது யார் என்ன சொன்னாலும் பகுத்தறிஞ்சிட்டு அவங்க சொல்றது ரைட்டு தானா, பிகேவா இருந்தா கூட நம்பாதீங்க. பிகேஸே கூட சில பேர் மேல மாயா பிரவேசம் ஆயிடுது. அவங்க மாயா மாதிரி பேசுறாங்களா இல்ல பாபா மாதிரி பேசுறாங்கன்னு சில டைம் தெரியாது. அந்த மாதிரி திடீர்னுட்டு பேசுவாங்க. அதை பகுத்தறிஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எனவே அதனை கண்டறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. வரதானம், மனம் சொல் செயலில் முழுமையான தூய்மை எனும் மதிப்பெண் பெற்று கீழ்ப்படுதலில் முதல் நம்பர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. கீழ்ப்படுதலில் முதல் நம்பர், பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியதுல முதல் நம்பர் வாங்கணும். மனம் சொல் செயலில் முழுமையான தூய்மை எனும் மதிப்பெண் பெற்று கீழ்ப்படுதலில் முதல் நம்பர் ஆகுகின்றாரு. எண்ணத்துல கூட முதல் தூய்மை எனும் மதிப்பெண் முழுமையான தூய்மை பெற சொல்றாரு. மன தூய்மை என்பது எண்ணத்தாலும் தூய்மையில்லாத சம்ஸ்காரம் வெளிப்படக்கூடாது. எண்ணத்துல கூட அந்த 5 விகாரம் வரக்கூடாது. எப்போதும் ஆத்மீக சுரூபம் தான் தென்படணும். அதாவது சகோதரர் என உன்னத நினைவு இருப்பதாகும். சொல்லில் எப்போதும் சத்தியமும் இனிமையும் வேண்டும்ன்றாரு. பேசும்போது சத்தியமா பேசணும், பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும், இனிமையாவும் பேசணும். செயலில் எப்போதும் பணிவு இருக்கணும், நடத்தையில பணிவு இருக்கணும், திருப்தி இருக்கணும், இன்முகம் வேண்டும்ன்றாரு. திருப்தியா இருக்கணும், முகம் வந்து சிரிச்ச முகமா இருக்கணும். இதன் அடிப்படையிலேயே நம்பர் கிடைக்கிறது. இதை வச்சுதான் கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ட்டு செலக்ட் பண்றாரு போல. இப்பதான் தெரியுது. அதாவது எண்ணத்துல கூட ஆத்மீய சகோதரர்களா இருக்கணும், 5 விகாரம் இருக்கக்கூடாது. பேச்சுல இனிமையும் உண்மையும் இருக்கணும், சத்தியமும் இனிமையும் இருக்கணும். செயல்ல வந்து பணிவு, திருப்தி, சிரிச்ச முகம். இதன் அடிப்படையில தான் நம்பர் கிடைக்குது. நீங்க இந்த மாதிரி இருந்துட்டீங்க, லாஸ்ட்ல வந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட்ல போயிடுவீங்க. பிரம்மா பாபாவே பீட் பண்ணிடலாம். பிரம்மா பாபாவை பீட் பண்ற அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணுங்கன்றாரு. அவர் அவ்வளவு இனிமையா அப்படி இருந்தாரு. அவர் எண்ணம் சொல் செயல் ஒரே மாதிரி இருந்தது. அவரை மாதிரி ஆகணும். அத்தகைய முழு தூய்மையை கையாளுவதில் கீழ்ப்படுகின்ற குழந்தைகளின் மகிமையை தந்தையே பாடுகின்றாராம். அந்த மாதிரி யாரு முழு தூய்மையா இருக்கிறாங்களோ, கீழ்ப்படுகின்ற குழந்தைகளோ, அவங்களோட மகிமைய கடவுளே பாடுறாராம். தனது ஒவ்வொரு செயலும் தந்தையின் செயலை உறுதி செய்பவரே அருகேயுள்ள ரத்னம் ஆவார். நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் செயலும் பாபாவை பாக்குற மாதிரியே இருக்கணும். இவங்க கடவுள் மாதிரி எனக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லணும்.
அந்த மாதிரி செயல் இருக்கணும். அது மாதிரி யார் உறுதி செய்கிறாங்களோ அவங்க தான் பாபா கிட்டக இருக்கிற ரத்தனம். அஷ்ட ரத்தனங்கள்ல 8 பேர்ல ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா பாபா மாதிரியே இருப்பாங்க. இந்த 108 அப்படியே பார்த்தா பாபா மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய செயல் எல்லாம் பாபா மாதிரியே இருக்கும் அப்படின்றாரு ஸ்லோகன். சொந்த பந்தனங்களின் உறவில் மற்றும் மனோநிலையில் லகுவாக இருங்கள், தினசரி வாழ்வில் அல்ல. பாபா சொல்றாரு பாருங்க, மற்றவங்கள்ட்ட பழகிறது சொந்த பந்தங்கள் உறவில், மனோநிலையில ஈஸியா இருங்க, லகுவா இருங்க. அதுக்காக நான் அமிர்த வேலை செய்யல, பரவாயில்ல அப்புறம் பண்ணிக்கலாம், பாபா நினைக்கிறத பரவாயில்ல அப்புறம் பண்ணிக்கலாம், அதுல ஈஸியா இருக்காதீங்க. தினசரி வாழ்வுல லகுவா இருக்காதீங்க, அப்புறம் வந்து கோட்டை விட்டுட்டு கடைசியா உட்காந்துட்டு அழுவீங்கன்றாரு. நம்மளுடைய பிராமண வாழ்க்கையும் சரி மற்ற அந்த வாழ்க்கையிலையும் சரி லகுவா இருக்காதீங்கன்றாரு, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. மற்றபடி சொந்த பந்தங்கள் உறவுல மனோநிலையில ஈஸியா இருங்க, எல்லாரு கூடயும் ஈஸியா பழகுங்க, லகுவா இருங்கன்னு சொல்றாரு. அவ்வியக்த சமிஞ்சை ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாக்குக. உள்முகமாக இருக்கும் ஆத்மாக்கள் வருகின்ற சூழ்நிலை எதுவாயினும் நன்மை தீமை எந்த சமயம் சூழ்நிலையிலும் தன்னைத்தானே அனுசரித்து போவாங்க. யார் உள்நோக்கு முகமா இருக்கிற குழந்தைகளோ அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே ஒரு பிரச்சனை நடந்திருந்தா கூட அந்த டைம்ல கூட அனுசரிச்சு போவாங்க. எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்ட்டு அடுத்தவங்கள போட்டு டார்ச்சர் பண்றது, நல்லது நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் அனுசரிச்சு போவாங்கன்றாரு. தனிமையில் இருந்தாலும் சரி குழுவில் இருப்பினும் சரி அனுசரித்து செல்வது, இதுவே பிராமண வாழ்க்கைன்றாரு. இப்ப நம்ம தனிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனியா இருந்தா பாபா நினைக்கிறேன், குழுவா இருந்தாலும் சரி எல்லாரு கூடயும் சேர்ந்து எல்லாரையும் அவங்களையும் புடிச்சா அவங்க கூட ஜாலியா இருந்துகிட்டு அப்பயும் பாபா நினைவுல இருந்துகிட்டு அவங்க கூட சேவை பண்ணிக்கிட்டு, குழுவில் இருந்தாலும் அனுசரித்து, குழுவில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் நான் ஒரே மாதிரியா இருப்பாங்க, 5 விரல் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரையும் அனுசரிச்சு போகணுன்றாரு. குழுவில் இருந்தாலும் அனுசரிச்சு போகணும். யாரு உள்முக நோக்கு இருக்கிறவங்க தான் அப்படி அனுசரிச்சு போவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவங்களோட இருந்தா பிடிக்கல, நான் தனியா போயிடுறேன்ட்டு போயிடுவாங்க. யாரு அந்த தேக உணர்வுல இருக்கிறவங்க தனியா போயிடுவாங்க, தனிமையில இருப்பாங்க. சிலர் தனியா இருக்கணும்னு விரும்புவாங்க, சிலர் வந்து குழுவா இருந்தாதான் சிலருக்கு பிடிக்கும், யார் கூடயா பேசிட்டே இருந்தாதான் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து தனிமையா இருந்தாலே பிடிக்கும். இப்படி வந்து 2 கேட்டகரி இருக்குது, அதே சொல்லுவாங்க, இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சிலருக்கு தனிமை பிடிக்கும், சிலருக்கு குழுவா எல்லார் கூடயும் இருக்கிறது பிடிக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, பிராமண வாழ்க்கைன்றது என்னன்னா தனிமையா இருந்தாலும் சரி குழுவுல இருந்தாலும் சரி அனுசரிச்சு போகிறது, இதுவே பிராமண வாழ்க்கைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தனிமையா இருக்கிறீங்களா, உங்களை தனியா விட்டுட்டாங்களா, சரி அப்பயும் பாபா கூட நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க, பாபாவை நினைச்சிட்டு பாபாவை உங்க கம்பெனியனா வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. சரி குழுவுல இருக்கிறீங்களா, 4 பேர் கூட பழகுறீங்களா, 4 பேரும் சரியில்லையா, பரவாயில்ல அவங்களோடய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்றாரு. இதான் பிராமண வாழ்க்கைன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.